இன்றைக்கான ரெசிபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 3 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பூரணம் ரெடி ஆயிரும். இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியும் ஆயிலோ கையில் தொட்டுட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு இதில் தேங்காய் பூரணத்தை உள்ள ஸ்டஃபிங் பண்ணி உருண்டையாக பிடிச்சி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்து பாருங்கள். இது அப்படியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து பாக்கெட் பாலில் நம்ம சர்க்கரை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டேன். அப்படியே தேவாமிர்தமாக இருந்தது. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.